மயங்கிய நிலையில் அப்பொழுது இந்த கண்ணிலிருந்து சாறை சாறையாக கண்ணீர். அது புகையடிக்கலாம் அம்மாவுக்காக. அம்மா எழும்புகோ, அம்மா எழும்புகோ என்று கதறினான். அம்மா எழும்ப இல்லை. கையை பிடித்து பார்த்தால் நாடு இல்லை, எனக்கு நாதியும் இல்லை, தமிழில் அனாதை அனாதை என்று ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தைக்கு அன்றுதான் அர்த்தம் விளங்கிட்டது. சிரிச்சு கொண்டே சொல்ல கேட்கும் என்று சொன்னவர்கள் அழுது ஓட்டுனார். சாரி டாக்டர், சாரி, தேங்க்யூ. தானம் தர்மம் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தான தர்மம் செய்வதற்கு முன்பு நாம் தானம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். தர்மம் என்பது யாரும் கேட்காமல் தேவைப்பட்ட ஒருவருக்கே கூட அது தெரியாமல் செய்யக்கூடிய நன்மையாகும். இது புண்ணிய கணக்கில் சேரும். தானம் அடுத்தவர் அவர் நிலையை எடுத்து கூறி அறிந்த பிறகோ தருவது தானமாகும். ஒருவர் பசியால் வாடும்போது தனது பசியை கூறி உதவி கேட்க இவர் கொடுப்பது தானமாகும். அதுவே அவர் பசி அறிந்து அவர் கேட்காமலே அவருக்கு உணவு அல்லது உதவி செய்வது தர்மமாகும். நல்ல காரியங்களுக்காக நாம் தருவதை தர்மம் என்று சொல்லலாம். இது நம் தலைமுறையை தாண்டியும் காக்கும். நம்மை விட வசதி குறைந்தவர்களுக்கு அவர்கள் கேட்கும் போது நாம் தருவதை தானம் என்று சொல்லலாம். தர்மம் என்பது நாம மனம் ஒப்பிக் கொடுப்பது. இதில் எதிர்பார்ப்பு எதுவும் இருக்காது. பொது நலம் கருதியும் செய்வது இதில் அடங்கும். உதாரணமாக கோயில் கும்பாபிஷேகம் போன்ற தர்ம காரியங்களில் ஈடுபடுவது. பொதுவாகவே தானமாக இருந்தாலும் தர்மமாக இருந்தாலும் அதை அவரவர் இடத்திற்கு சென்று தர வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் இன்றைக்கு இதை யாரும் பொதுவாக பின்பற்றுவதில்லை. கர்ணன் தர்மங்கள் நிறைய செய்து புண்ணியங்களை ஈட்டியவன். ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ண பகவான் தானமாக கேட்டுத்தான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை. எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வார்த்து தந்த பிறகு கர்ணன் ஒரு சாதாரண மனிதனானான். அதனாலேயே மரணம் அவனை எளிதாய் நெருங்கியது. ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் கேட்டுக் கொடுப்பது தானம், கேட்காமலே கொடுப்பது தர்மமாகும். தான தர்மம் செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலன்களை தெரிந்து கொள்ள எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.